தேங்க்யூ. அது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறதுக்கு. சீரீஸ் வந்து எல்லாரோட கில்ட்டை பற்றியும் பேசுது. ஆமாம், இருக்கிற எல்லா மெயின் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கில்ட் இருக்கு. ஸோ அது அந்த இமோஷன் வந்து கேரக்டர்ஸ் வேறையா இருந்தாலும் அந்த இமோஷன் காமன்கிறதுனால அதை வந்து மியூசிக்ல கன்வே பண்ணலாம். இசைஞானி ராஜா சார் அவரோட 50 years வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடினாங்க. அதுக்கு நீங்க ஒரு சாங் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் நவ் தான் நான் தான் கேட்டேன். வேர்ல்டு லெவல்ல ராஜா சார் மாதிரி எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து ஜீனியஸஸே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு 50th இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளை சூஸ் பண்றாங்கிறதே வந்து ஒரு நாளா வந்து எப்படி இருந்தேன்னா அவர் வந்து இது ஓகே அப்படின்னு சொன்னாலே சூப்பர்ரா அப்படின்னு இருந்தேன். பட் அவர் வந்து இன்ஃபேக்ட் ஹி ஹேட், நான் வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன் தான், இன்னும் ரஹ்மான் சார் ஃபேன் தான். மியூசிக்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ராஜா சாரோட வேல்யூ தெரியுது. நீங்க ரஹ்மான் சாரோட அந்த இதுல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணப்ப ரஹ்மான் சார் டெய்லி இங்க வருவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க, விடிவி, எந்திரன், ராவன், அப்புறம் ஹிந்தில 2 படம், இது ராக் ஸ்டார், இது எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிற டைம்ல அவர் வாரம் 2 நாள் he'll find time to come and talk to us. என்ன ஒர்க் ஆகுது, எது ஹிட்டு, இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு எந்த மாதிரி சவுண்ட்ஸ், அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து பியூர் மியூசிக். எனக்கு இட்லி கடையும் அதான் பிடிச்சது. எங்கேயுமே வந்து நம்ம சீக்கிரம் இந்த பாட்டை முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆமா, அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது. இப்போ இந்த ஃபிலிமோகிராஃபில எனக்கு வந்து ஒரு லவ் படம் வேணும்னு நீங்க நினைக்கும் போது ஏதாவது வந்து நீங்க நோ சொல்றீங்களா? இல்ல, எனக்கு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் லவ் ஸ்டோரி இன்னும் வரல. வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோவாக தெரியணும்னா ரீசெண்டாக அவங்க வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் குற்றம் புரிந்தவன் பற்றி நான் ஆரம்பிப்பேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப் சீரிஸ் நான் இந்த வருஷம் பார்த்தது இல்லையா. செம்ம எங்கேஜிங்கான ஒரு விஷயம். பட் அந்த வெப் சீரிஸில் ஒரு 7 எபிசோட் இருக்கு. 7 எபிசோடுக்கும் பாட்டே கிடையாது. கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த இன்ட்ரோ குற்றம் புரிந்தவனுக்கான அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு ஒரு பிஜிஎம் வருது. கரெக்ட். அந்த பிஜிஎம்மே அந்த வெப் சீரிஸோட ஹோல் வெப் சீரிஸோட கில்ட்டுக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. அது எப்படி பண்ண முடிஞ்சது? தேங்க்யூ. அது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணதுக்கு. ஐடியாவே அதான். ஸோ இந்த சீரீஸ் வந்து எல்லாரோட கில்ட்டை பத்தியும் பேசுது. ஆமா, இருக்கிற எல்லா மெயின் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கில்ட் இருக்கு. ஸோ அது அந்த இமோஷன் வந்து கேரக்டர்ஸ் வேறையா இருந்தாலும் அந்த இமோஷன் காமன்கிறதுனால அதை வந்து மியூசிக்ல கன்வே பண்ணணும். ஓகே, அப்படிங்கிறது தான் ஐடியாவே. நீங்க இப்போ இந்த சீரீஸோட மியூசிக்கா பாத்தீங்கன்னா மியூசிக்கும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி, த்ரில்லருங்கிறது வந்து ரேஷியோல ஒரு 30% தான் இருக்கும். டிராமாங்கிறது தான் வந்து ஒரு 70% இருக்கும்ல. ஸோ இப்போ நம்ம த்ரில்லர் மியூசிக் அப்படி இதை அப்ரோச் பண்ணல. அவங்களோட கில்ட்டை வந்து நம்ம மியூசிக்கா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசினதே. நானும் செல்வா ப்ரோ ஃபர்ஸ்ட் பேசினதே அதான். இதை வந்து நம்ம டிராமாவா ட்ரீட் பண்ணலாம், இதை வந்து ஒரு த்ரில்லர் ஸ்பேஸ்ல அப்படி ட்ரீட் பண்ணி, இவந்தோ அது இருந்தாலும் மெயினா இதுல கன்வே பண்ண வேண்டியது டிராமா. ஸோ அதனால பண்ண ஃபர்ஸ்ட் தீமே அதான். டைட்டில் இது இந்த சீரீஸ்க்குன்னு ஒரு தீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் அது. அதுதான் டைட்டில். ஓகே, அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சு அந்த அந்த விஷுவல்ஸுக்கும் அந்த விஷுவல்ஸோட இந்த பிஜிஎம்மும் ஒரு கதை சொல்லுவோம் உங்களுக்கு. அது ரொம்ப, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோட் வந்து நான் அந்த டைட்டில் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஓ சூப்பர். நான் அந்த டைட்டில் பார்த்து முடிச்சுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபீலே அது கிரியேட் பண்ணதுங்கிற போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஹோல் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான சீக்வன்ஸ் மியூசிக்கெல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணேன் அந்த பிகினிங் இதுல கேக்குறீங்களா? ஆமாமா, ஹோல் வெப் சீரிஸ்லாம் கேக்குது. சி எனக்கு வந்து அதான் அப்படி பிரிச்சு சொல்ல முடியல. எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் இல்லாம பார்த்துட்டு ஒன்னு நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, ஓவராலாவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் தான். பட் எனக்கு ரொம்ப ஓவராலா இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பட்டுச்சுன்னா, நாங்க வந்து இதுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் சவுண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். லைக் ஊர் சைடு இப்போ பம்பை, தவில் இதெல்லாம் அந்த திருவிழா போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு, இந்த சைட்ல அந்த சைட்ல வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரால தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிங் போர்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ற ஒரு சவுண்ட் ஸ்கேப்பா பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப த்ரூ அவுட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, ஸோ வந்து நமக்கு இந்த ஆம்பிஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல ஓகே நம்ம இதான் அவதான் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வச்சிருப்போம். பட் நம்ம காலம் எங்க கொண்டு போய் தள்ளும், நம்ம என்ன மாதிரி ஆக போறோம், நமக்கு அந்த மேஜிக் தெரியாது. நீங்க எப்படி சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டீங்களா மியூசிக் கம்போசர் தான் அவனு முடிவு பண்ணீங்களா? இல்ல இட்ஸ் ஹேப்பன்ட். ஆக்சுவலி வந்து என் ஃபேமிலியே நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன். யாருமே மியூசிஷியன்ஸ்லாம் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ற வரைக்கும் நான் மியூசிக் தான் சூஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. காலேஜ் நீங்க வேற படிச்சீங்க? ஆமா, நான் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர். ஓகே, எனக்கு அப்போ ஒரு கார்டு கூட பிடிக்க தெரியாது, கீபோர்டு கூட பிடிக்கும் காலேஜ். ஆனா அப்போ ஐ யூஸ் டு சிங். கல்ச்சரல்ஸ்ல பாடுவோம். கல்ச்சரல்ஸ்ல பாடுவோம். அந்த லெவல்ல இருக்குமே தவிர நத்திங் மோர் தென் தட்.
நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஐ ரியலைஸ் இது இல்லையே நம்ம. ஓகே, ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு. ஆமா, ஐடில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் அப்பதான் டிசைட் பண்றேன், இது எத்தனை நாள் இப்படியே லைக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு லிஸ்னிங், எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் எனக்குள்ள வந்து ஜென்ரலா வந்து ஐ வில் கெட் சம் ஐடியாஸ் அண்ட் ஆல். எனக்கு அது வந்து எனக்கு அப்போ நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் ஒர்க் பண்றது ஐடி. ஆனால் மியூசிக் கம்ப்யூட்டர்ல பண்ணுவாங்க கூட எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ அவே ஃப்ரம் மியூசிக்காவே, புரியுதுங்களா? ஸோ பட் எனக்கு அப்போ எனக்கு சில ஐடியாஸ்லாம் வரும். ஓகே. ஆனால் இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. நானும் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது டு டேக் இட் சீரியஸ்லி. பட் அட் சம் பாயிண்ட் ஐ டிசைடட், இல்லை நம்ம இதுல ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்கிறது தானே பயம். ஆமா, பரவாயில்ல, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இந்த சைட்ல வந்து நம்ம ஒன்றும் கிளிக்க போறது இல்லை. Like even though you are like already in a job and all, I felt I was not good there. I was not good enough to grow. Okay. So இதுல தான் நம்ம ஏதாச்சும் பண்ணா மேபி லேட்டா சக்சஸ் வரும், பட் அட்லீஸ்ட் வரும். இதுல வந்து நம்ம பிடிச்சதுல அட்லீஸ்ட் we can keep trying. சொல்லி தான் ஜீரோல நான் ஸ்டார்ட் பண்ணேன். Okay. நான் வந்து 2008ல I decided to quit my job. Okay. 2009ல I came and joined K Music. ரமன் சார் வந்து அப்பதான் KM Conservatory ஆரம்பிக்கிறாரு, அதோட செகண்ட் இயர். So I came and joined there and from there only everything started. அங்க நான் வந்து சிங்கிங்க்கு சேர்ந்துட்டு அப்படியே ஒரு மாசத்துல வந்து கம்போசிஷனுக்கு மாறிட்டேன். லைக் மெயின் கோர்ஸை கம்போசிஷனா மாத்திட்டு from there it took off. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு கட்ஃபுல் டிசிஷன் தான். பட் ஃபேமிலி எப்படி எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க இதை? சி இப்பவே பண்ண மாட்டாங்க. அதான் கேக்குறேன். அரௌண்ட் 2008 அப்ப ஐடி வந்து பீக், இது ப்ராப்பர் பீக் டைம் தான். பட் என் வீட்டில் வந்து ஜென்ரலாகவே மை மாம் அண்ட் டேட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு பயம் இருக்கும், ஆனால் நம்ம மேலே திணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சரி ஓகே, நீ முதல்லலாம் ஆப்வியஸ்லி வேணாம் தான் சொன்னாங்க, பயந்தாங்க. பட் ஒரு 2 வருஷம் அவங்க அதை நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேறு எதுலையுமே பண்ணதே இல்லை லைஃப்பில். ஓகே. நான் பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிடுவேன், அந்த மாதிரி ஆள் தானே தவிர இது முடிக்கணுமேனு முடிக்கிற ஆள் இல்லை. ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேங்கிற ஒரு கேட்டகரி. ரொம்ப தப்பு தான் அது ஆக்சுவலி, பட் அந்த மாதிரி ஆள் தான். ஓகே. அரியர் இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், எக்ஸாம் அந்த மாதிரி மோசமான ஆளு. ஓகே. ஸோ ஃபார் சம்படி லைக் தட், அவங்க வந்து இதுல இவன் ஹார்ட் ஒர்க் பண்றான், இவனாவே காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறான், இவனாவே ஒர்க் பண்றான், நம்ம யாருமே சொல்லாம. ஸோ அப்போ ஓகே, ஏதோ வாட் எவர் ஹேஸ் டு கம், லெட் இட் ஹேப்பன். அட்லீஸ்ட் இதுல அவன் வந்து கொஞ்சமாச்சும் க்ரோ ஆவான் போல இருக்கு அப்படிங்கிற பிளைண்ட் ட்ரஸ்ட்ல தான் அவங்க அலோவ் பண்ணாங்க. இல்லைன்னா நம்ம பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க ரகுமான் சாரோட அந்த இதுல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணப்ப ரகுமான் சார் டெய்லி அங்கே வருவாரா? அது இந்த மாதிரி அங்கே நடக்கும்? கண்டிப்பா வரும். அதுதான் அவங்களோட லெவல். நான் சொல்ற டைம் வந்து எப்போனா, இப்போ சார் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. அப்பெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, விடிவி, எந்திரன், அப்புறம் ராவன், அப்புறம் ஹிந்தில 2 படம், இது ராக் ஸ்டார், இது எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிற டைம்ல அவர் வாரம் 2 நாள் he'll find time to come and talk to us. ஓகே. அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம பேசணும். ஆமா, எங்களோட ஸ்கூல் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஏஎம் ஸ்டுடியோக்கு கீழே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் வந்து வடபழனி கொஞ்சம் தள்ளி ஷிஃப்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அப்போ என்ன அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து எல்லாருமே எல்லா ரெக்கார்டிங்க்கும் போய் பார்க்கலாம். அப்போ இன்ஃபேக்ட் வந்து நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த ஹொசானா சாங்லாம் நாங்கள் கோரஸ் பாடிடுவோம். ஓகே. அவ்வளோ அவர் வந்து எக்ஸ்போஷர் அப்படி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அங்கதான் சேஞ்ச் ஆனது எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், மியூசிக்னா இதுதான் அப்படின்னு நினைப்போங்க, கம்போசர் மட்டும் தான் மியூசிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல நான் அங்க போயிட்டு அந்த 1 இயர் முடிச்ச உடனே ஒரு காயர் எப்படி கண்டக்ட் பண்றதுங்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்காங்க. ஓகே. அதுக்கு வந்து அதை நான் ஒரு பார்ட் டைம் கோர்ஸா எடுத்து கடல் படத்துல முடிச்சோடனே என்ன அந்த படத்தோட ஃபுல் பேக்ரவுண்ட் கோர்ஸ் காயர் நான் தான் கண்டக்ட் பண்ணேன். மணி சார் படத்தை ரஹ்மான் சார் நம்மளுக்கு நம்பி ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கான், பட் பண்ணணும்னு அவர் அதான், அதனாலதான் அவங்கலாம் அங்க லெஜெண்ட்ஸா இருக்காங்க. ஏன்னா they want to groom. ஓகே, நம்ம குவாலிட்டி அதுல இருந்து இப்போ அவர் பண்றதுக்கும் நான் பண்றதுக்கும் 50% தான் குவாலிட்டி இருக்கும். இருந்தாலும் அவருக்கு தெரியும், நம்ம மென்டர் பண்ணா 2 தடவை தப்பு பண்ணாலும் 3ஆவது தடவை இவங்க கத்துப்பாங்க, ஒரு 5 வருஷத்துல இவங்க அவங்களா பண்ணுவாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல அது அவரோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ண வைக்கிறது இருக்கு. எல்லாருமே அங்க யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அங்கேருந்து பாஸ் அவுட் ஆன ஒரு 4-5 பேர் எடுத்து இன்னைக்கு சாரோட கோர் டீம்ல வந்து அப்போ சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க. ஓகே. இன்னும் தேர் லைக் ப்ரோக்ராமிங் ஃபுல் ஃபிலிம்ஸ் அவர் வந்து அவங்கள நம்பி வந்து இந்த ப்ராஜெக்டை நீ லீட் பண்ணு, அவர் தான் மென்டர் பண்ணுவார் ஆப்வியஸ்லி. பட் அவருக்கு தெரியாம எந்த ஃபைலும் வெளியே போகுது, அவருக்கு ஒன்னு என்ன சொல்றாரோ அதான் பண்ணுவாங்க. பட் அவ்வளோ ட்ரஸ்ட் கொடுப்பாருன்னு சொல்றேன். ஓகே, அது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதே மாதிரி இசைஞானி ராஜா சார்,
அவரோட 50 இயர்ஸ் வந்து இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடினாங்க. அதுக்கு நீங்க ஒரு சாங் பண்ணியிருந்தீங்க. ஜஸ்ட் நான் இப்பதான் கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ராஜா சாருக்கு ராஜா சாரே மியூசிக் போட்டா என்ன ஒரு டோன் வருமோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயோட அப்படி இல்ல. அதாவது அந்த மாதிரினா அந்த ஒரு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. அந்த ராஜா சார் அந்த இப்போ சாருக்குன்னு ஒரு சில சவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ ராஜா சாரோட வேல்யூலாம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியல. அப்ப நம்ம வந்து ஒரு ரஹ்மான் சார் ஃபேனா மட்டும் தான் இருக்கும். ஓகே. பட் ரஹ்மான் சார் ஃபேன். ஆமா, நான் வந்து பயங்கரமான ரஹ்மான் ஃபேன் தான். இன்னும் ரஹ்மான் சார் ஃபேன் தான். ஆனா மியூசிக்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ராஜா சாரோட வேல்யூ தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவரோட பாட்டெல்லாம் என்னோட இது என்னன்னா, எங்க தாத்தா வந்து பயங்கரமான ராஜா சார் ஃபேன். ராஜா சாரோட ஊர் சைட் பாட்டுலாம் தான் என் வீட்டுல கேட்டுட்டே இருக்கும். நான் மதுரையில இருந்தேன் ஃபர்ஸ்ட், நான் 3rd 4th படிக்கிற வரையும். ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க ராஜா சாரோட மோஸ்ட் ஃபேமஸ் சாங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி இப்பதானே நீ போட்டு இதெல்லாம் இப்பதான் அப்போ கேட்டுட்டு இருப்போம் நாங்க. ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பாட்டு அது ஓடிட்டே இருக்கும். அது அப்புறம் சந்தைக்கு வந்த இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஓகே. சோ நான் வந்து ராஜா சாரோட ஃபோக் மியூசிக்கை கேட்டுதான் வந்து இது வேணும்ட்டு நம்ம போய் கேட்காட்டியும் அது நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கு. சோ நம்ம ஏற அது பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிருக்கு. அதுதான் ஆக்சுவலி ஒரு பேஸா இருந்திருக்கு. ஆமா நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் ராஜா சாரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் பண்ண ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்து அவர் ஒரு சாங்குக்கு அவர் என்ன மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்றாரு, அதை எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு, அதை வேர்ல்டு லெவல்ல ராஜா சார் மாதிரி எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து ஜீனியஸஸே இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு 50th இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளை சூஸ் பண்றாங்கிறதே வந்து ஒரு ஓகே, நம்ம இத்தனை நாள் இந்த கெரியர்ல இருந்ததுக்கு ஒரு ஹை பாயிண்ட் லைஃப்லங்கிற மாதிரி தான் நான் அதை பாக்குறேன். ஷூரா. அண்ட் தட் டு பி, அதாவது அவரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் அந்த சாங்கே. ஸோ நாங்க என்ன டிசைட் பண்ணோம், அது வந்து ஃபுல்லா அவர் கிராமத்துல இருந்த வரைக்கும் அவரோட ஃபோக் மியூசிக்ல ஒரு ஸ்டைல் இருக்கும். ஓகே. அந்த சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவர் சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவர் ராக் அண்ட் ரோல்ல அவரோட சில ஒரு ஸ்டைல்ஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம். ஆமா. சோ அதுதான் நீங்க சொல்றீங்க, லைக் அவரோட மியூசிக்கா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சுங்க. அதுதான் இன்டென்ஷனலா பண்ணது. அண்ட் ரொம்ப சந்தோஷம், ராஜா சார் அதை பார்த்துட்டு வந்து நான் நேர்ல இல்ல, ஏன்னா நான் வேற ஒரு ரெக்கார்டிங்ல இருந்தேன். பட் ராஜா சார் அந்த ஈவென்ட்க்கு முன்னாடி ராஜா சார் அண்ட் டீம் ஆப்வியஸ்லி பாப்பாங்கல்ல என்ன ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து he apparently said நல்லா வந்திருக்கு, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ராஜா சார் வந்து ரொம்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். பட் வந்து நாளா வந்து எப்படி இருந்தேன்னா, அவர் வந்து இது ஓகே அப்படின்னு சொன்னாலே சூப்பர்ரா அப்படின்னு இருந்தேன். பட் அவர் வந்து இன்ஃபேக்ட் he had good things to say about it நான் heard. ஓகே. which was very okay, உருப்படியா ஏதோ பண்ணிட்டோம் லைஃப். ஓகே. ஸோ உங்களோட நீங்க ஒர்க் பண்ண படத்தோட ஃபிலிமோகிராஃபிஸ்லாம் பார்க்கும்போது காட்டேரி ஆகட்டும், மிரல் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஒரு த்ரில்லர், ஒரு பயம் அந்த மாதிரி இருக்கு. பட் என்னைக்கா ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கா? ப்ராப்பர் ராம்காம் பண்ணணும்? கண்டிப்பா இருக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் அதான் நம்ம ஐ ஃபீல் நம்ம ஃபர்ஸ்ட் படம் என்ன சூஸ் பண்றோங்கிறது தான் எவ்ரிதிங் டிசைட்ஸ் தட். ஸ்டீரியோடைப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டீரியோடைப் பண்ணணும்னு அவங்க பண்றது இல்ல. ஓகே. பட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்ல. ஓகே, இவன் இதை பண்ணியிருக்கான், அதனால இவங்க இதுக்கு கூப்பிடலாம்னு அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. யாருமே வந்து வேணும்ட்டு ஸ்டீரியோடைப் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. எஸ். ஓகே, இதுனா he will deliver அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருந்தா தானே அவங்களால அதை பண்ண முடியும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல ஸ்கோருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அண்ட் படம் ஆல்சோ டிட் வெரி வெல். யாமருக்கு பயமே எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ அதனால வர படங்கள்லாம் அந்த மாதிரி ஓகே, இவர் வந்து இதுல ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால வந்ததா இருக்கலாம். ஓகே. பட் ஆப்வியஸ்லி என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ எனக்கு இன்னொரு பேரலா ஆட்ஸ்ல ஒரு கெரியர் இருக்கு. நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியான ஆட்ஸ் தான் இருக்கும். அது இதுக்கு வந்து சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற சவுண்ட்ஸ் தான் அதுல. அங்க ஒரு ட்ராக் வச்சிருக்கீங்க, இங்க ஒரு ட்ராக் இருக்கு. பட் அந்த ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டுலாம் சீரிஸ், பட் ஒரு ஆடுக்கு போறது ஒரு 30 செகண்ட் இன்ஸ்டன்டா நீங்க வந்து ஆடியன்ஸை வந்து அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவாங்க அந்த ஆடு, அது இல்லாம நீங்க மியூசிக்கா அங்க நீங்க வந்து டெலிவர் பண்ணும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இப்போ நம்ம இப்போ ரீல்ஸ் மியூசிக் அதான் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் எடுத்த உடனே ஆடியன்ஸ் ஹுக் லைக் அந்த 3 செகண்ட்ல ஹுக் பண்ணோம். இதெல்லாம் இப்போ வந்து we are like டைசெக்டிங்ல இதுதான் நாங்க வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ என்னன்னா அதான் அது வந்து ஒன்ஸ் யூ நோ தட் ஓகே இதுக்கு ஃபார்முலா இல்ல, ஏன்னா ஒரு ஆட்லயும் மாறும். பட்
பட் உங்களுக்கு வந்து ஓகே இதோட ஐடியா என்னன்னா எப்படியாச்சும் இவங்களை இந்த இடத்துல ஹுக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா we will then it will be very exciting for you to do that. ஓகே, அது ஒரு பயங்கர என்ஜாயபிள் ப்ராசஸ் தான். சரி. நீங்க சின்ன வயசுல பார்த்து உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஆட் மியூசிக்னா என்ன? நான் வந்து லியோ காஃபி லியோ காஃபி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு கேட்பரிஸ் ஆட் இருக்கும். ஓகே, சங்கர் மாதவன் சார் தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு, ஒரு லேடி வந்து கேட்பரிஸ் வச்சுட்டு அப்படி கிரவுண்டுக்குள்ள வருவாங்க, எல்லாரும் துரத்துவாங்க. அதோட மியூசிக் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்புறம் ரஹ்மான் சாரோட ஏர்டெல் ஆட் சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ஹச்சோட ஒண்ணு, இப்ப வோடஃபோன் தான், அப்ப ஹச் யூஎன்ஐன்னு ஒரு, நம்மளால அந்த ஏரால வந்தாங்க. சோ இதெல்லாம் தான் எனக்கும். அப்புறம் டொகோமோட ஒண்ணு இருக்கும், அது கரெக்டா அந்த சவுண்ட வச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஓகே, ஸோ எனக்குமே அந்த மாதிரி நிறைய டைம்ல அப்போ ஒரு கோகோ கோலா எடுக்கிற ஹாரி ஸ்டார் பண்ண மியூசிக், அசிலி திசில அப்பவே தலைவர் யூஸ் பண்ணி விஜய் சாரோட ஒரு கமர்ஷியல் ஆட், ஒரு நல்ல ஒரு 3-4 ஆட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கோல்டன் டைம்ஸ் அதெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அப்புறம் ஆடா வந்து ஒரு ஆட் பார்க்கவே ஒரு அவ்வளோ அதுக்குன்னு ஒரு ஆமா அது இருந்துச்சு. இப்போ இந்த ஃபிலிமோகிராஃபில எனக்கு வந்து ஒரு லவ் படம் வேணும்னு நீங்க நினைக்கும் போது ஏதாவது வந்து நீங்க நோ சொல்றீங்களா? இல்ல, எனக்கு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் லவ் ஸ்டோரி இன்னும் வரல. ஓகே, அது வந்துச்சுன்னா டெஃபினட்டா நான் கிராப் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ்ல தான் என்னோட ஃபோட்டோன்னு எனக்கு தெரியும். ஓகே, சோ அது வந்து ராம்காமாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இமோஷனல் லவ் ஸ்டோரியாவும் இருக்கலாம். ஓகே, லவ்வர் மாதிரி ஒரு படமும் எனக்கு ஸ்கோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி. இந்த பக்கம் லவ் டுடே இந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கணும்னா ஓகே, என்னோட ஆசை எதுன்னு கேட்டாதான். ஓகே, பட் நம்ம வரதுதானே பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஹிட்டான ஒரு லவ் படம்னா ஆல்பமா? எனக்கு லவ்வரோட ஆல்பம், லவ்வர் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஷான் என்ன பிடிக்கும்னா, ஷான் ஆக்சுவலி எனக்கு வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு ஒரு பாட்டும் பாடியிருக்காரு, தீர்ப்புகளுக்கு படம் பண்ண ஒரு பாட்டு சாங் ரொம்ப அழகா பாடிருக்காரு. எனக்கு ஷான் கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவரோட மியூசிக்ல லிரிக்கல் வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லைக் நல்ல லிரிக்ஸ் வரணும்னு அவரு, நான் மத்தெல்லாம் நல்ல லிரிக் இல்லைன்னு சொல்லல. ஓகே, நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு என்ன ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் பார்க்காம, ஓகே கொஞ்சம் அதுல வந்து நல்ல லாங்குவேஜ் நல்ல இதையும் உள்ள வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ற ஒரு இது இருக்கு. மோகன்ராஜன் இஸ் a good friend of mine. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணி பண்ற பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ்வர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம். லைக் அதோட லிரிக்கல் வேல்யூ அவ்வளோ அழகா இருக்கும், மியூசிக்காவும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஐ லைக் தட். எனக்கு சித்துக்குமாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் வந்து எனக்கு ஆப்வியஸ்லி இப்போ ஹிந்திலலாம் பார்த்து தேரே இஷ்க்மேயோட ஆல்பம் பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. வெறித்தனமா டெய்லி 2 வாட்டி சின்னவரே மன்னவரே பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஜிகிர்தா அது நிறைய பேருக்கு ரஹ்மான் சாரோட பெஸ்ட் ஒர்க்கா. நான் ரீசெண்டா அந்த படம் சின்னவரே பாட்டு ரொம்ப நல்லா, சக்கர் மாதவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் அந்த ஜிக் அதோட லிரிக் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது நல்ல காலம் வந்து எவ்வளவு. எனக்கு இட்லி கடை மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோப்பா, எல்லா பாட்டும் பிடிச்சிருந்தது. அந்த ஆல்பமா ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். எனக்கு ஜிவியோட ஃபில்மோகிராஃபி, அவரோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு மெலடியை வந்து எப்படி பாப்பாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, கோல்டன் ஸ்பேர் அந்த ஆல்பமும். எனக்கு ஆஃப் லேட் வந்து எதனாலன்னு தெரியல, எனக்கு ஆஃப் லேட் எனக்கு வந்து இந்த நம்ம ஊரோட சவுண்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த இப்போ இதுல நம்ம இட்லி கல்ல ஒரு ஆன்டி ராசன் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, சூப்பர் எம்பாட்டன் சாமி வரும். எப்படி இருக்கு பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு அந்த ஆல்பம்லயே பிடிச்ச பாட்டு. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ இப்போ ஆஃப் லேட் எனக்கு வந்து அந்த மியூசிக்கல் டோன் எனக்கு கரெக்டா மேபி ராஜா சாரோட சாங் நான் அந்த மைண்ட் ஸ்பேஸ் இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வருது. ஓகே, ஓகே, நான் வந்து ஒரு அது வரதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி வந்து, ஏன்னா இப்போ இந்த சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா திருவிழா சவுண்ட்லாம். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதெல்லாம் ஃபுல்லா அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி என் மைண்ட் ஃபுல்லா அதுல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது நான் பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். ஸோ இப்போ ஆஃப் லேட் அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறைய விஷயம் நமக்கு டேஸ்ட் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். என்ஜாமி தந்தனைய பாட்டு அந்த ஆல்பம்லாம் வேற லெவல். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நான் தொடர்ந்து கேட்டே இருந்தேன். டெய்லி அந்த ஒரு பாட்டு ஒரு 10 வாட்டி ஓடிடும். ஆல்பம் அது பயங்கரமா பிடிக்கும். ஓகே, கண்டிப்பா ஜீவி சார் சந்தோஷப்படுவார் நான் நினைக்கிறேன். ஓகே, சொல்லிட்டு எனக்கு என்னன்னா இப்போ 2026 நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம் போது ஒரு பாட்டை வந்து முன்னாடி 6 நிமிஷம் இருந்துச்சு, 7 நிமிஷம் இருந்துச்சு. நிறைய ரகுமான் சார் சாங் 7 நிமிஷம் இருக்கும். பியூர் அப்படியே ஒரு 7 நிமிஷம் அப்படியே நம்ம அப்படியே ட்ரீம்ல இருக்கலாம். பட் இப்போ வந்து
3 நிமிஷம் வரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஸ்டான்ஸா வருது, ஒரு ஹுக்ல இருந்தா ஒரு முடிஞ்சிருது. அப்படிங்கும் போது இந்த ஒரு ரீலுக்கு ஹூக்குக்கு பாட்டு போட்டு அதனால அந்த பாட்டு ஹிட் ஆக்குறது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த கம்போசரும் அப்படி ஆசைப்பட மாட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ரீலுக்கு பாட்டு போட்டுடலாம். இப்போ நீங்க அபியங்கரே எடுத்துக்கோங்களேன். அவரோடதெல்லாம் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா, ஓகே கரெக்டா இங்க ஒரு ஹுக் லைன் வந்துட்டோம், இங்க ஒண்ணு இருக்கட்டும், அப்படி இல்ல. he is also trying to explore. நம்ம வந்து இந்த இடத்துல ஃபுல் சாங்கா ட்ரீட் பண்ணலாம். ஓகே, நீங்க ரஹ்மான் சாரே எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப தேரே இஷ்குமே பேசணும்ல, ஒரு பாட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்ம கேட்கலையா? ஆமா கேட்கிறோம். ஸோ தெர் இஸ் இட்ஸ் நாட் நம்ம மட்டும் கேட்கல, இட்ஸ் அ ப்ராப்பர் ஹிட். எல்லாரும் கேட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பாலிவுட்ல. இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ காதலே காதலாம் நம்ம எப்படி ஹிட் பண்ணோம், காதலே அது நம்ம ரசிக்கலையா? ஆமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கான்சியஸா உடைக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஆடியன்ஸ் வில் பி ரெடி. நம்ம பயந்துக்காம இருந்தோம்னா பி ரெடி ஃபார் ஃபெயிலிங், நோ ப்ராப்ளம். அந்த அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம ஃபெயில் ஆனா பரவாயில்ல, நல்ல ஆர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துட்டோம்னா ஓகே சூப்பரான விஷயம் தான் வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, எனக்கு அதுல வந்து டவுட்டே இல்லை. ஓகே, நல்ல குவாலிட்டி ஸ்டஃப் அவங்களுக்கு போனா அவங்க பயங்கரமா நோட் பண்றாங்க, நம்மளோட பெட்டரா அவங்க அவேரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் வந்து ஐ ஃபீல் will solve the problem. ஓகே, ஸோ ஆஸ் எ மியூசிக் டைரக்டர் நமக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் கிடைச்சா நமக்கு வந்து ஒரு அட்ரஸா ஒரு ஓகே இந்த படம் மியூசிக் இந்த ஹீரோவால் தான் நம்ம வெளியே தெரியப்படுவோம். அப்படிங்கும் போது எந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஹீரோவுக்கு நான் இந்த இவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசைனா யார் கூட? அப்படி நம்ம வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபேவரட்ஸா இருப்பாங்க. இப்போ நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் இருப்பாங்க. பட் நான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த கேரக்டரை தான் நம்ம எலிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பர்சனலா இப்போ ஒருத்தர் விஜய் ஃபேனா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அஜித் படம் வந்தா அப்போ அவரால் பண்ண முடியாம இருக்கக்கூடாதுல்ல. ஒரு மியூசிக் டைரக்டரா அவர் இங்க என்ன பண்ணுவாரோ அதை அங்கேயும் பண்ணணும். ஓகே, ஸோ சேஃபா இருக்கிறது என்னன்னா, நம்ம மியூசிக் ட்ரூவா இருக்கணும்னா நம்ம அப்படிதான் யோசிப்போம். எல்லா மியூசிக் டைரக்டரும் அப்படிதான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேரக்டர் எப்படி எலிவேட் பண்ணலாம், அதை தாண்டி பர்சனல் ஃபேவரட்ஸ்லாம் இருப்பாங்க, ஒரு ஆடியன்ஸா ஃபேவரட்ஸ் இருப்பாங்க, அதுல டவுட்டே இல்லை. பட் ஒரு மியூசிக் டைரக்டரா அந்த கேரக்டரை பயங்கரமா எலிவேட் பண்ணணும். ஓகே, அந்த ஹீரோவோட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நம்ம கரெக்டா கொடுக்கணுங்கிறது தான் வந்து இந்த ரெண்டுத்தோட பேலன்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதனால எனக்கு ஆப்வியஸ்லி பெரிய ஹீரோவோட படம் வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டா வெளில நம்ம தெரியும், அவங்க ஃபேன்ஸ்லாம் நம்மளை செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மைதான். பட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து அவங்களோட ஃபேன்ஸ் இப்போ விஜய் சார் இனிமே தெரியல, பட் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் எப்படி பார்க்கணும் பிடிக்குமோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அஜித் சார் பண்ணணும்னா அவங்க ஃபேன்ஸுக்குலாம் சார் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அப்படி சொல்றேன், அந்த மாதிரி அந்த இதுதான். ஓகே, ஸோ 2025ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டுனா சூஸ் 1 அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, சூஸ் 5. ஓகே, எனக்கு இட்லி கடை ஆல்பம். இட்லி கடை ஆல்பம் தட்ஸ் மை ஃபேவரட் தமிழ்ல. ஓகே, தமிழ்ல தட்ஸ் மை ஃபேவரட். ஓகே, இப்போவும் ராஜா சார்லாம் வந்து வழிநடு எப்படி இருக்கு அந்த பாட்டு. கண்டிப்பா நான் இந்த வருஷம்னு சொல்லல, பட் அவங்களோட லெவல்லாம் பாருங்க. சவுண்ட் பக்கத்துல இந்த பக்கம் நடக்கிற சவுண்ட்லாம் காதுலயே வாங்கிக்காம நான் ஒரு மியூசிக் பண்ணுவேன். ஓகே, அதுல இருக்காங்க, என்ன ஒர்க் ஆகுது, எது ஹிட்டு, இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ், அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து பியூர் மியூசிக். ரஹ்மான் சாரும் நான் அப்படிதான் பாக்குறேன். அவங்க யாருமே வந்து இன்செக்யூராவே இல்லை. இப்ப நீங்க சொல்ற இந்த எந்த டேர்முக்குள்ளயுமே அவங்க வர மாட்டாங்க. நம்ம ரீலுக்கு பண்ணோம், நம்ம இவ்வளவு நேரத்துக்குள்ள பாட்டு, இது எதையுமே அவங்க யோசிக்கிறது கிடையாது. நம்ம ஆர்ட்டுக்கு ட்ரூவா இருக்கலாம் தான் யோசிக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் எனக்கு இட்லி கடையும் அதான் பிடிச்சது. எங்கேயுமே வந்து நம்ம சீக்கிரம் இந்த பாட்டை முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆமா, அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது. ஏன்னா அது டெஃபினட்டா தனுஷ் சாருக்கும் நம்ம இல்ல, அது ஜிவியே சொல்லிதான் பண்ணாராம். நான் ரீலுக்கு பண்ணல, ரீல் கல்ச்சர்ல பாட்டு வராது, ஆல்பம் படம் வந்ததுக்கு அப்புறம் பாட்டு பேசப்படும் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப இட்லி கடை பாட்டு வந்து இப்ப எத்தனை பேர் அதை கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நான் கேட்டேன், பட் படம் வந்ததுக்கு அப்புறம் உடனே நான் கேட்டேன். பாட்டு வந்த உடனே எனக்கு நமக்கு வந்து சில பேரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கேட்கும் போது தெரியும், ஓகே இவர் இதுல ஆசையோட பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்கும் போதே தெரியும். ஆமா, அந்த ஆல்பம் கேட்கும் போதே தெரிஞ்சு ரொம்ப சோல்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி. அண்ட் அதான் இன்னொன்னு நான் பாக்குறது என்னன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு தனுஷ் சாரோட ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நான் என்ன பாக்குறேன்னா, அவர் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரோட ஸ்கில்லையும் ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணிட்டு இதை நீங்க அனிப்ரோ எடுத்துக்கோங்க, ஷான் ரோல்டன். எனக்கு தெரியும் ஷான் ரோல்டன் பிஃபோர் ஒர்க்கிங் வித் தனுஷ் சார் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் தனுஷ் சாருக்கு
ஒரு லீப் ஆஃப் இன்க்ரீஸ் ஒன்று நான் பாக்குறேன். ஜிவி ப்ரோ அப்போலேருந்து நான் அதை பாக்குறேன். ஸோ ஐ ஃபீல் ஹி ஹேஸ் தட் ஸ்கில் டு டேப் உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு, அதனால எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே, ஒரு அண்டர்ரேட்டட் சாங் நிறைய பேர் கவனிக்கப்படலை, பட் எனக்கு என்னோட ஃபேவரட்னா அந்த மாதிரி ஐ எம் வெரி ஹாப்பி தட் நிவாஸ் ஒன். நிவாஸ் கே பிரசன்னா இப்போ ஜெயிச்சது வந்து எனக்கு பயங்கர. ஏன்னா நிராலாம் வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணாங்க தான், பெரிய ஹிட் தான். பட் நிவாஸ் இஸ் சம்படி ஹூ ஷுட் ஹவ் பின் செலிப்ரேட்டட். அவனோட பாட்டு எல்லாமே பண்ணியிருந்திருக்கணும். பைசன் மாதிரி ஒரு படத்துல வந்து அதான் அந்த இப்போ மாரி செல்வராஜ் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி உட்காரும் போது தான் அவ்வளோ பியூட்டி. நான் அந்த ஆல்பம் முட்டேன் பாருங்க, தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ். ஓகே, எனக்கு வந்து தென்னாட்டு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் டெய்லி கேட்குற பாட்டு. ஓகே, இப்போவும் நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கிற பாட்டு. ஓகே, ஸோ எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் நிவாஸ் ஒன். ஓகே, ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஜஸ்டின் டிட் வெரி வெல் இன் ஹிந்தி. அங்க அவருக்கு இப்போ ரீசென்ட்லி கூட ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஆல்சோ நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து ஒரே பேட்ச். ஆமா. ஸோ எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல். ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, நிவாஸ் கே பிரசன்னா எல்லாம் தீக்குளித்தி பாட்டு ஒரு 3 நாள் கேட்டுட்டு 3ஆம் நாள் காலைல 8 மணிக்கு அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி அவர் நம்பர் அனுப்பிச்சு நம்பர் பொண்ணு பேசினேன். நான் வேற லெவல் ஒர்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு ஆடியன்ஸா நீங்க கொடுக்குற அட்டென்ஷனுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணி ரிப்ளை பண்றலாம். அந்த பாட்டோட டியூரேஷன் பாருங்க, போய் 7 minutes 6 minutes. இதுதான் சொல்றேன். ஸோ அது நம்ம மைண்ட்ல நம்ம தான் எடுத்துடணும். ஒரு பாட்டும் அந்த பாட்டு தான் அந்த டைம் டிசைட் பண்ணும். எஸ், பட் அதுல இருந்து அவங்க புக் எடுத்துக்கிறாங்க. ரீலுக்கு. ஆனா நம்ம கம்போசிஷன்ங்கிறது 6 நிமிஷம் பண்ணிடணும். அவ்வளவுதான். என்ன 6 நிமிஷம் பண்ணுன்ட்டு இல்ல, அந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு. ஆமா, சில சமயம் அந்த பாட்டே இங்க கம்ப்ளீட்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணும். சோ அது ஆர்கானிக்கா விட்டுறது பெட்டர். ஓகே, ஸோ 2026க்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி ஒரு இயரா இருக்க போகுது அது? ஸோ ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா இப்போ இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் ஐ எம் கெட்டிங் ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் கால்ஸ் அண்ட் ஒரு மாதிரி அசெம்பிள் பண்ற மாதிரி சில விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் சைன் பண்ணல, பட் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இயர் எண்ட்ல வந்ததுனால இப்போதான் வி ஆர் அகைன் லைக் இது அன்எக்ஸ்பெக்டட். லைக் யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா சீரிஸ் வந்து ஒரு மாசம் ஆகும் அது வந்து பெருசா எல்லாரும் பேசி பண்றது. இது வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே பீப்புள் ஸ்டார்டட் ரேவிங் அபவுட் இட். ஸோ வி ஆர் லைக் ஓகே, இப்போதான் ஸ்லோவா வந்து வி ஆர் லைக் டிஸ்கசிங் அபவுட் த ப்ராஜெக்ட்ஸ். எனக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. த வே பீப்புள் ஆர் சீயிங் மை ஒர்க்ங்கிறது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் அந்த ஒரு சின்ன லீப் ஒன்று சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஹோப்ஃபுல்லி another couple of months something will be signed நினைக்கிறேன். ஓகே, ஸோ குற்றம் புரிந்தவனுக்கு வந்து நான் ரிவ்யூ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு காலையில் எனக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் டு சி த ஆல் எபிசோட் அண்ட் ஐம் கோயிங் டு டேக் இன்டர்வியூ அப்படிங்கும்போது காலைல 6 மணிக்கு சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். 6லேருந்து மதியானம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு இன்டர்வியூ ஒரு 1:30 மணிக்கு தான் நான் முடிச்சேன். கேப்பே விடாம நான் பார்த்தேன். பட் நான் சொல்கிறேன், அந்த மியூசிக்கலாக அந்த டோனாக எனக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே நாளில் பார்த்து முடிச்சேன். நான் என்னோட வாழ்க்கையில் நான் அவ்வளோ ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கி பார்த்தது ரொம்ப கஷ்டம். பட் அதான் சொல்ல அதோட எனக்கு வந்து அதை பாஸ்கரனுக்கும் கௌதமனுக்கும் மெஸ்ஸிக்கும் எஸ்டருக்கும் மியூசிக்கெல்லாம் அங்கங்க ஒரு டச் எனக்கு அது ரொம்ப 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 கரெக்டா இருந்துச்சு. அதை நான் என்னைக்காவது யாருன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கல. பட் இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ வரீங்கன்னு பார்க்கும்போது அது தெரியும் போது செமையான ஒர்க்கே இருக்கு. இப்ப நம்ம அதை கண்டிப்பா சொல்லணும்னு நான் சொன்னேன். கண்டிப்பா குற்றம் புரிந்தவன்மை அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற பிரேக் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.